ஹலோ காம்ரேட்ஸ், வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாட் டாபிக் தான். ஹெட்லைன்ஸ், தலைப்புச் செய்திகள், ஃப்ளாஷ் நியூஸ் எப்படி வேணும்னு சொல்லலாம். ஆமாம், உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசுபொருளாயிருச்சு. என்னென்னா, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்கா ஜனாதிபதி. அவர் வந்து நாடு விட்டு நாடு புகுந்து வெனிசுலா, தென் அமெரிக்க நாடான வெனிசுலா நாட்டு ஜனாதிபதியும் அதிபருமாகிய ஒரு பேர் கூட சம்திங் ஏதோ வரும். வெனிசுலா நாடு அதிபர் இருக்கார் இல்லையா, வெனிசுலா நாட்டு அதிபரையும் அவரோட மனைவியையும் வந்து நாடு விட்டு நாடு மிலிட்ரி விட்டு கடத்தியிருக்கார், தூக்கிட்டு வந்து எங்கேயோ ரகசியமாக சிறையில் வச்சு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர், ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாட்டோட அதிபரை பதவியில் இருக்கும்பொழுது இன்னொரு நாட்டு அதிபர் வந்து மிலிட்ரி விட்டு தூக்கி அடைச்சி வைக்கிறதுங்கிறது எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வேர்ல்டு வைடு இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃப்ளாஷாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப ஜனாதிபதி ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் செய்கிறது ரொம்ப தவறு, ரொம்ப தப்புன்னு சொல்லலாம். இப்படி செய்கிறதுக்கு மனசு வரும்? எதனால் இப்படி செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு காரணம் காட்டுறது 2 காரணங்கள். ஒன்று என்னென்னா, வெனிசுலா நாட்டிலிருந்து போதைப்பொருள் அதிகமாக தயாராகி உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆகுது, அமெரிக்காவுக்கும் சப்ளை ஆகுது. அதனால் பல மக்கள் கெட்டு போகிறாங்க, இளைஞர்கள் கெட்டு வாழ்க்கை அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாரு. இன்னொன்று, வெனிசுலா நாட்டிலேருந்து சட்டவிரோத குடியேறிகள்னால் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்குள்ளே குடியேறுறாங்க. அதனால தான் வந்து இந்த காரியத்தை செஞ்சுருக்கோம்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் அதுதான் உண்மையான காரணம் கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் அதுக்கு இப்படி தான் வந்து ரியாக்ஷன் பண்ணணும், இப்படி தான் இன்னொரு நாள் அதிபரை தூக்கணுங்கிறத கிடையவே கிடையாது. அது உண்மையான காரணம் அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே அதிகமாக கச்சா எண்ணெய், ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஃபாசில் ஃபியூயல்ஸ் கச்சா எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, எண்ணெய் வளம் மிக்க நாடாக இருக்கிறது வந்து வெனிசுலா நாடு. அந்த நாட்டிலேருந்து வெனிசுலா நாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் வந்து கொள்முதல் பண்ணணும், அதை வந்து கைப்பற்றணும், இலவசமாக கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டு அமெரிக்கா ஸ்கெட்சு போட்டு வெனிசுலா நாட்டு அதிபரை தூக்கினதாகவும் இன்னொரு தியரி சொல்லப்படுது. நிச்சயமாக அதை ஃபேக்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாதற்காக, ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக இன்னொரு நாட்டை அழிக்கிறதுங்கிறது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது அமெரிக்கா இந்த தவறு செய்யக்கூடாது. உலகம் முழுக்க இதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ரஷ்யாவிலிருந்து, சைனாவிலிருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க எதிர்ப்பு இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன் சொல்லப்படுது, ஐரோப்பிய ஒன்றியம், அப்புறம் ஐநா சபைன்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சம்வேர் இஸ்ரேல், யூகே இதுக்கு எது ஆதரவு தெரிவித்த மாதிரியும் கருத்து அதை தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட். அதை செக் பண்ணி பாருங்கள் போய். ஸோ உலகம் முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கும் டைவானுக்கும் வந்து ஏதோ எல்லையில் பிரச்சனை இருக்குது போல் தெரியுது. சைனாவுக்கும் டைவானுக்கும் ஏதோ கடல் மார்க்கமாக ஏதோ ப்ராப்ளம்